கட்டி பறக்குதடா மோட்டோ பட்டில் சைக்கிள் அந்த பட்டி சாப்பிடுங்கடா. ஹலோ அட மோட்டு போத்துல என் உயிர் நண்பர்களே, இதெல்லாம் என்னதுப்பா? பூசணிக்க மாட்டேங்க, இதுதான் மீல்ஸ் ஆன் வீல்ஸ். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா நடமாடும் உணவகம். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நீங்க எதை வேணாலும் கேளுங்க, அடுத்த நிமிஷமா கிடைக்கும். துட்டை மட்டும் கேட்காதீங்க. எனக்கு உடனே சாப்பிட கொடுங்கப்பா, காசு மட்டும் கேட்காதீங்க, அது இல்ல என்கிட்ட. ஓகே, ஆனா இப்ப பாருங்க, சாப்பிட்டதுக்கெல்லாம் நண்பர்கள் கிட்ட இருந்து எப்படி பணத்தை வாங்குறது இப்ப பாருங்க. அட பத்லு, என்னபாச்சு? கேஸ் ஸ்டவ பத்த வைக்கவே முடியல, ஏன்னு தான் தெரியல. அநேகமா இந்த லைட் சரியா வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? என்ன பண்ணிட்டப்பா? சாப்பாடு போடுறன்னு பறக்க விட்டுட்டியப்பா? ஏன்பா இப்படி பண்ணீங்க? இப்படி பண்ணிட்டீங்களேப்பா. பூசணிக்க மாட்டேங்க, இதுக்கப்புறமும் நான் இங்க இருந்தா வம்பாயிடுண்டா. நான் கிளம்புறேன், நீங்க உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. காலங்காத்தால நீங்க யார் மூச்சில முழிச்சனா தெரியலையே. கண்டிப்பா நீ கண்ணாடியில உன் முகத்தை தாயா பாத்திருப்பேன். உன் கூட இருந்த பாவத்துக்கும் அது எனக்கும் தொத்திக்கிச்சு. அப்பே ஒழுங்கா சைக்கிள் ஓட்ட கூட தெரியாத உங்களுக்கு? தடி தாண்டவராயா, நீ தானடா வேகமா வந்த, அப்புறம் எங்க மேல ஏன்டா பழிய போற சோம்பேறி? டேய், யார பார்த்து சோம்பேறிங்கற? என்ன பேச போற? வா வந்து பேசலாம். எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி நின்னு பேசலாம்னு கூப்பிடுவேன். நல்லா கேட்டுக்க, உங்ககிட்ட சாப்பாடு சமைக்க நிறைய பொருள் இருக்கு போல இருக்கு. சீக்கிரமா எனக்கு ஏதாவது சாப்பிட செஞ்சு கொடு, எனக்கு பயங்கரமா பசிக்குது. சொல்லுங்க, என்ன சாப்பிட ஆசைப்படுறீங்க? சரி ஒண்ணு பண்ணு, டக்குன்னு உருளைக்கிழங்கு பரோட்டாவை ரெடி பண்ணி கொடு. இதோ வந்து விட்டோம். பரோட்டா சூடா சுட்டு தரட்டா தரட்டா தரட் கூட மாட்டோம். எவ்வளவு பெரிய வாங்கி இருக்கு. வேலையெல்லாம் காட்டுறாரு. நம்ம பரோட்டாவுல அவ்வளவு விஷயம் இருக்கா என்ன? பாரு போட்டோ, நம்ம பரோட்டாக்கு அடிமையாகி இங்கே சுத்தி வர்றாரு. இங்க பாருங்கண்ணே, உங்களுக்கு இன்னும் 2-3 சுட்டு தரட்டுமா? இந்தாங்க. எப்படி டேஸ்ட்? இன்னும் டிப்ஸ் தர போறாரா? இன்னும் அடிக்கவே இல்லடா. இப்படி அடிச்சு நம்மள மேல தொங்க விட்டுட்டாங்க. ஒருவேளை மறந்து பச்சை மிளகா பரோட்டா போட்டு கொடுத்துட்டோமோ? வாடா, நம்ம ஓன் லேண்ட்ல லேண்டிங் ஆயிடலாம். உனக்கு இப்ப புதுசா வேற ஒரு ஐட்டம் சூப்பரா பண்ணி தரேன்டா. சூப்பரா இருக்கும். சரி ஓகே, சீக்கிரம் அடுத்த டிஷ் ரெடி பண்ணு. நல்ல சூடான சப்பாத்தியை போட்டு கொடு. இதோ 1 செகண்ட். கமா நீங்க சாப்பிடும் போது மட்டும் ஏன் இத்தனை கலர்ல மாறீங்க? ஏண்டா இப்படி சமைச்சு கொடுத்தா என்னடா பண்றது உங்களை? இல்ல நீங்க அப்படிலாம் கோவப்படக்கூடாது. கோவப்பட உடம்புக்கு நல்லது இல்ல, அதனால வேண்டாம், கோவப்படாதீங்க. நாங்க சொல்றத கேளுங்க. அப்படின்னா ஓகே, புதுசா ஏதாவது நல்லா செஞ்சு கொடுங்க சீக்கிரம். சரி, சாப்பிட்டு பாருங்க. எப்படி மண்டபையில இது எப்படி இருக்கு? எப்படி இருந்ததுன்னு இது வாங்கினதும் புரிஞ்சிருக்குமே. மறுபடியும் சொல்லவா? வேண்டாம், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு அடி. நீங்க 9 அடி எக்ஸ்ட்ராவே போட்டீங்க. மரியாதை ஏதாவது நல்லா பண்ணி கொடுங்க, இல்ல தொலைச்சிருவேன். பத்துல எப்படி அடி வாங்குறதுன்னு முடிவாகி போச்சு. அப்புறம் எதுக்குடா இவனுக்கு விதமா சமைச்சு கொடுத்து அடி வாங்கணும்? அப்படியே ஆடுறா. அடி அடிக்கிறாங்க. கடையை க்ளோஸ் பண்ணிட்டோம். நாங்க வண்டியோட பக்கத்து ஊருக்கு போய் போடுச்சுக்கிறோம். மண்டபையில சிங்கம். ஐயோம்மா ஓட்டு என்ன இதெல்லாம்? சிக்கன் சார், இது வந்து மீல்ஸ் ஆன் வீல்ஸ், அதாவது உணவகம். உங்களுக்கு பசிச்சதுன்னா என்ன வேணும் ஆர்டர் பண்ணுங்க, உடனடியா ரெடி பண்ணி தரேன். சீக்கிரம் வேணுமா? வெரி குட் மோட்டு பத்லோ, நீங்க இப்ப ஆரம்பிச்சிருக்கிற இந்த பிசினஸ் ரொம்ப நல்ல விஷயம். சரி ஓகே, எனக்கு சுட சுட தோசை கொடுக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான தோசை வேணும்? பேப்பர் தோசையா, மசால் தோசையா, ரவா தோசையா, இல்ல பன்னீர் தோசையா, பொடி தோசையா, கல் தோசையா, இல்ல பத்லு தயவு செஞ்சு வாய மூடு. நீ இப்ப கேட்டதை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு இத்தனை விதவிதமான தோசைகள் பண்ண தெரியும்னு நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்ப நீ எனக்கு பேப்பர் தோசை மட்டும் பண்ணி கொடு போதும். அத கடவுளே, தோசை காத்துல பறந்து போயிடுச்சே, என்ன பண்றது? பேப்பர் தோசை எப்பவும் லைட் வெயிட்ல தானே சார் இருக்கும், அத பறந்துச்சு. கான்ஸ்டபிள் ராமையா, நீ இந்த வண்டியை ஓட்டு, நான் அந்த பறக்கிற தோசையை பிடிக்கிறேன். தோசை நில்லு.
ஏய், the name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து யாரும் இது வரைக்கும் தப்புனதே இல்ல. அதாவது இம்பாசிபிள். அப்படியே இல்ல, அங்கே இல்ல. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், இந்துஸ்தான் மீது ஆணையா சொல்றேன். ஏய், நில்லு. சிங்கம் சார், இன்னும் கொஞ்சம் சத்தமா கத்துங்க. இது நம்ம சட்டத்தோட கௌரவ பிரச்சனை. ஐயா! சிங்கம் சார், நில்லுங்க. என்னோட பேப்பர் தோசை. சார் வெறும் தோசை உடம்புக்கு ஒத்துக்காது. இந்த சட்னி பிக்கப் பண்ணிக்கிங்க. இல்ல நீங்க அவங்க சார். எப்படி இருக்கு சிங்கம் சார்? நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணவரு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, உடனடி ஆர்டர் பண்ணுங்க, செஞ்சு தரோம். நான் இப்ப சிங்கம் சாருக்கு சுட சுட இட்லி பண்ணி தரலான்னு இருக்கேன். அட கடவுளே, எனக்கு உன்னோட இட்லி வேணா சட்னி வேணா, ஆனா உள்ள சாமி, நீ சுட்ட பேப்பர் தோசையை சாப்பிடறதுக்குள்ள நானே ஒரு மாதிரி பேப்பர் ஆயிட்டேன். இப்ப நான் இட்லி சாப்பிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நான் என்ன ஆவது எனக்கே தெரியாதுடா. ஆனா விடு, கான்ஸ்டபிள் வண்டியை Okay, திருப்பு, sir. எஸ்கேப். மோட்டு பத்துல புதுசா ஏதோ சைக்கிள் ரிக்ஷால பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு. அட தம்பி, இப்போ அவங்க ஆரம்பிச்சிருக்கிற புது பிசினஸ் மீல்ஸ் அண்ட் வீல்ஸ். அடேங்கப்பா, அப்ப நானும் போய் ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன். மோட்டு பத்து, எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. எனக்கு விருப்பமான ஐட்டம்ஸ் செஞ்சு கொடுங்க. முடியாதுடா, நான் உனக்கு என் கையால எதையுமே சமைச்சு தர மாட்டேன். பத்லு, ஏன் சமைச்சு தர மாட்டேன்னு சொல்ற? நான் உன்னோட கஸ்டமர் பா, எனக்கு சமைச்சு தந்துதான் ஆகணும். குட்டமையில வளவளன்னு பேசாதடா. உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு. எனக்கு இப்ப நண்டு கறி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நீ கேக்குறதுல எதுவுமே இங்க இல்ல. இப்ப என்ன இருக்கோ அதை மட்டும் சாப்பிடு. இருக்கிறது மட்டும் எப்படி சாப்பிடுறது? நான் என்ன கேட்டனோ அதுதான் வேணும். டாய் குட்டா, நீ கேக்குற நண்டு தான் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. அப்படி இருக்கும்போது எப்படிடா அதை சமைச்சு கொடுக்க முடியும்? மாட்டேன். அவ்வளவுதானே. உங்களுக்கு பேசாம நண்டு கறி சமைக்க தெரியாதுன்னு சொல்லிட வேண்டியதானே. டேய், இவனுக்கு எல்லா டிஷ்ஷையுமே அருமையா சமைக்க தெரியும்டா. உலகத்துல இருக்கிற எல்லா ரெசிபியும் எங்களுக்கு சமைக்க தெரியும். சரி, ஓகே. அப்படின்னா நான் போய் இப்பவே கொண்டு வந்துடுறேன். பாஷ் பாஷ், நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இது எல்லாமே கராத்தே கிராப்ஸ். வாய வச்சுக்கிட்டு பேசாம இருந்தியா? தேவையில்லாம உளறாதடா. நான் இப்ப உன்னை ஏதாவது கேட்டேனா? இத பத்தி ஏதாவது உன்னை கேட்டனா? இது கராத்தே கிராப்ஸ் தானே. இத வச்சு அந்த மோட்டு பத்துலுவ ஒரு வழி பண்ண போறேன். பண்றத மட்டும் பாருடா. மோட்டு பத்துல எப்படி சமைக்கிறாங்கன்னு பாருடா. மூக்கு மூக்கு பத்துல காப்பாத்துறா மண்ணப்பையில. மூக்கு 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 முடிச்சிருக்கா. நண்டு மூக்கு முடிச்சிருக்கு. பத்துல காப்பாத்துறா. காது 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 காது. காது கை எல்லாத்தையும் முடிச்சிருக்கா. மண்ணப்பையில காப்பாத்துறா. ஏய் குட்டை, ஆஹா, பின்னாடி ஏறுது பின்னாடி ஏறுது பின்னாடி ஏறுது. முடியல 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 முடியல. டேய் காப்பாத்துறா பத்துல. அந்த குட்டமையில பாரு என்னடோ பண்ணி வச்சிருக்கடா. முடியல முடியலடா. டேய் காப்பாத்துறா. காலு காலு கால்ல ஏறுது, இந்த கால்ல ஏறுது, அந்த கால்ல ஏறுது. மூக்கு 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 கடிக்குது, கால கடிக்குது. அடே மோட்டோ, உனக்கு வெக்கமா இல்ல? நண்டு சமைக்கிற விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்றதை விட்டுட்டு நீ நவ சோலோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன்னா இதெல்லாம் லுங்கி டான்ஸா இல்ல நண்டு டான்ஸா? நான் டான்ஸ் ஆலடா மண்டப்பையில. அடே மோட்டோ, இப்ப நீ ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். ஏய் மண்டப்பையில வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதாடா? சீக்கிரம் நீ ஏதாவது யோசிடா பண்ண. ஐடியா. அடே மோட்டோ, சூடா ஆவி பறக்க டமாட்டா. இப்ப வாங்கடா. யாருன்னு ஒரு கை பாத்துறேன். காப்பாத்துங்க யாராவது மோட்டோ, சீக்கிரம் வாடா. Hey!
உங்க தலைவனையும் சேர்த்து உங்களோட அனுப்பி வைக்கிறேன் பாரு. உங்களுக்கு எவ்வளவு விளையாடுமோ அவன் உடம்புல விளையாடிக்கீங்க. எங்களை யாரும் சரியா கவனிக்கலன்னு சொல்லவே கூடாது. நாங்க அதுக்கு விடவே மாட்டோம். நில்றா, டேய் குட்டை, நில்றா. எங்கடா போற? டேய் மண்ட பையல நில்றா. இங்க அவ்வளவுதான். பாஸ் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் என்ன வேணாலும் பண்ணுங்க அட போட்டு பத்துல மட்டும் பகச்சிக்காதீங்க அவனுங்க மோசமானவனுங்கடா. Ha 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 ha!